ஸோ இந்த லிஸ்ட் டேக் HTML எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, ஸோ ஒரு ரிலேட்டடான ஐட்டம்ஸ் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் ஐட்டம்ஸ் இருக்குன்னா அதை ஒட்டுக்கா ரெப்ரசன்ட் பண்ணி காட்டினா அழகாக இருக்கும்ல, அதுக்காக தான் இந்த லிஸ்ட் டேக்ஸ் நம்ம யூஸ் பண்ணுறோம். பேசிக்காக இதில் 2 டைப்ஸ் இருக்குது, ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா என்னென்னா, ஸோ அது வந்து சீக்வன்ஸாக இருக்கணும்னு அவசியம் இல்லை, எந்த ஆர்டரில் வேணால் இருக்கலாம். ஸோ அதெல்லாமே நம்ம யூஸ்வலாக டாட் வச்சு, அப்புறம் வேறு ஏதாச்சும் ஒரு ஆரோஸ், ஸ்டார்ஸ் அந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு வச்சு நம்ம மென்ஷன் பண்ணுவோம். இதே ஆர்டர்ட் லிஸ்ட்னால் 1 2 3 ஆர் ஏபிசி அந்த மாதிரி, இல்லை ரோ வைஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வந்து மென்ஷன் பண்ணுவோம் இந்த ஆர்டர்ட் லிஸ்ட் எலிமெண்ட்ஸை. இப்போது அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இருக்குல்ல, அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஸோ நம்ம எப்பயுமே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டை அந்த குரூப்பாக சொல்கிறதுக்கு UL டேகை யூஸ் பண்ணுவோம். பாருங்கள், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னு ஒரு டேகை யூஸ் பண்ணுவோம். ஸோ அந்த டேக்குள்ளே அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுக்குள்ளே, இப்போ அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டுன்னு சொல்லிட்டா ஓகே, அதெல்லாம் ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட். அந்த ஒவ்வொரு லிஸ்ட்டுக்குள்ளேயும் எலிமெண்ட்ஸ் ஆட் பண்ணணும்ல, அதுக்கு LI டேக் நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ இது வந்து டீஃபால்ட்டாக, ஓகேவா, டீஃபால்ட்டாக அந்த ஸ்மால் பிளாக் சர்க்கிள்ஸ் தான் இதில் வந்து இருக்கும். ஓகே, இந்த ப்ரோக்ராமில் பாருங்கள். ஸோ அன்ஆர்டர்ட் லிஸ்ட் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே ஒரு 3 லிஸ்ட் ஐட்டம்ஸ் இருக்குது. இது இப்போ எப்படி வரும், டாட் போட்டு காஃபி, டாட் டீ, டாட் மில்க் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நமக்கு அவுட்புட் கிடைக்கும். ஆர்டர்ட் லிஸ்ட் அப்படின்னா நம்ம OL டேகை யூஸ் பண்ணுவோம், ஆர்டர்ட் லிஸ்ட் டேகை யூஸ் பண்ணுவோம். இதுக்குள்ளே இருக்க எலிமெண்ட்ஸ்க்கும் நம்ம LI டேக் யூஸ் பண்ணுவோம். இது டீஃபால்ட்டாக நம்பர்ஸ் வச்சு வரும். ஸோ இங்கே ப்ரோக்ராம் பாருங்கள், ஆர்டர்ட் லிஸ்ட், அதுக்குள்ளே லிஸ்ட்லாம் க்ரியேட் பண்ணிட்டோம். இப்போ இதுக்கு எப்படி அவுட்புட் வரும், 1 காஃபி, 2 டீ, 3 மில்க் அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வரும். ஸோ இதுதான் நம்மளோட அவுட்புட். ஸோ இந்த ஆர்டர்ட் லிஸ்ட், அன்ஆர்டர்ட் லிஸ்ட் இல்லாமல் நம்மக்கிட்ட டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஸோ HTML வந்து டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டையும் சப்போர்ட் பண்ணுது. ஸோ இந்த டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் அப்படின்றது வந்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒவ்வொரு டேர்முக்கும் ஒரு டிஸ்கிரிப்ஷன் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ முன்னாடி பார்த்ததெல்லாம் காஃபி மில்க்குன்னு தான் இருந்தது. இங்கே காஃபிக்கு ஒரு பிளாக் ஹாட் ட்ரிங்க் அப்படின்னு ஒரு டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும். ஸோ இதுக்கு என்னென்ன டேக்ஸ் யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் க்ரியேட் பண்ணணும். அதுக்கு DL வந்து நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு டிஸ்கிரிப்ஷன் DT யூஸ் பண்ணுவோம். அது என்னன்னா வந்து டிஸ்கிரிப்ஷனுக்கு டைட்டில் மாதிரி, ஓகேவா, அந்த டிஸ்கிரிப்ஷனோட டைட்டில் மாதிரி, அப்புறம் டிஸ்கிரிப்ஷனோட டேட்டா. ஸோ டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட் க்ரியேட் பண்ண போகிறோம், அதுக்கப்புறம் டிஸ்கிரிப்ஷனுக்கு ஒரு டைட்டில் க்ரியேட் பண்ண போகிறோம், டிஸ்கிரிப்ஷன் டேட்டா கொடுக்க போகிறோம். ஸோ அதுதான் இங்கே வந்து நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இதில் அவுட்புட் எப்படி வருதுன்னு பார்க்கலாமா? ஸோ இங்கே பாருங்கள், இங்கே நம்ம காஃபின்னு கொடுத்துருக்கோம் டைட்டில். ஸோ காஃபின்னு வருது, கொஞ்சம் ஸ்பேஸ், கொஞ்சம் விட்டு, ஸோ அதோட டிஸ்கிரிப்ஷன். நெக்ஸ்ட்டு மில்க், அதோட டிஸ்கிரிப்ஷன். இந்த மாதிரி வர்றது தான் டிஸ்கிரிப்ஷன் லிஸ்ட்டு. ஸோ நம்ம ஆர்டர்ட் லிஸ்ட்லேயும் சரி, அன்ஆர்டர்ட் லிஸ்ட்லேயும் சரி, டீஃபால்ட்டாக ஆர்டர்டில் வந்துட்டு 1 2 3 வரும்னு பார்த்தோம், அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் வந்து டாட் வரும்னு பார்த்தோம். இப்போது நமக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கணும் அப்படின்னு நினச்சா, இப்போது இந்த இடத்துல டைப் அப்படின்னு சொல்லிட்டு போட்டு ஏன்னு போட்டிருக்காங்க. அப்போது ஆர்டர்ட் லிஸ்ட்டில் பேசிக்காக 1 2 3ன்னு வர்றது இப்போது ABCன்னு வரும், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதாங்க இஸ் டிஃப்ரென்ஸ். ஸோ நம்ம டைப் இஸ் ஈக்குவல் டு ஏன்னு போட்டால் நமக்கு ABCயில் வர ஆரம்பிச்சிடும். இதே டைப் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் ஏன்னு போட்டால் நமக்கு ஸ்மால் A, ஸ்மால் B, ஸ்மால் C. இப்போ ஸ்மால் A ஆப்பிள், ஸ்மால் B மேங்கோ, ஸ்மால் C பனானா, இந்த மாதிரி வர ஆரம்பிச்சிடும். அப்படி இல்லை, நான் வந்து இந்த I போடுறேன் அப்படின்னா ரோமனில் ஸ்மால். ஸோ ஃபஸ்ட் ரோமன் ஆப்பிள், செகண்ட் ரோமன் லெட்டர் மேங்கோ, தேர்ட் ரோமன், இந்த மாதிரி வரும். இதே கேபிட்டல் I போட்டால் ஃபர்ஸ்ட் ரோமன், செகண்ட் ரோமன், தேர்ட் ரோமன், இந்த மாதிரி போகும். அன்ஆர்டர்ட் லிஸ்ட்டில் நம்ம எப்படி கொடுக்கலாம், டைப் இஸ் ஈக்குவல் டு டிஸ்க் அப்படின்னு கொடுக்கலாம். அது வந்து ஒரு புல்லட்ஸ் மாதிரி க்ரியேட் பண்ணும். இல்லை ஸ்கொயர் அப்படின்னு கொடுக்கலாம். ஸோ ஸ்கொயராக க்ரியேட் பண்ணும் சர்க்கிளுக்கு பதிலாக. இல்லைனா சர்க்கிள் அந்த மாதிரி கொடுக்கலாம். இன்னும் நிறையா இதில் இருக்குது. ஸோ இதை வேணால் நீங்கள் ட்ரை பண்ணி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் பேசிக்கான HTML எலிமெண்ட்ஸ் பற்றியும், அப்புறம் ஒரு லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்னு பார்த்தோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு வந்து எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணுறது, ஃபார்ம் க்ரியேட் பண்ணுறதுன்னு சொல்லித்தரேன். அது வரைக்கும் பாய் பாய்.